ஸ்டாலின் ஆட்சி தேவையே இல்லையா? நம்ம நாட்டுக்கு தேவையில்லையா? அவரால் எந்த நல்லதும் நடக்கலையா யாருக்கும்? தமிழ்நாட்டில் விதவி பெண்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்கள பேட்டி எடுக்க ஒன்று ஓடுறாங்க. ஏன்? அப்போ அரசியலுக்கு வந்தால் ஒன்று, தான் ஆண்டா ஒன்று, ஆள் ஆட்டினா ஒன்றுனா என்ன அர்த்தம்? அந்த கட்சி தலைவர் சொல்கிறாரு, முதல்வருக்கு இந்த சாராயம் விற்கிறது தெரியவே தெரியாதுன்றார். அப்போ இவரெல்லாம் எதுக்கு கட்சியை நடத்துகிறானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டார். ஏன்னா சாராயம் விற்கிறவரே அவர் தானே, அவரோட ஆளுங்க தானே விற்கிறாங்க. அங்கே நல்ல சாவுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறாரா? சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாரு. அப்பன்னா என்ன கூட கள்ளக்குறிச்சி கூட்டின்னு போய் விடுங்க, நான் கூட சாராயம் குடிக்கிறான். வாரிசு அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இந்த மாதிரி அரசியல் நம்மளுக்கு தேவையா? இந்த சாராய கடையில் நினைக்கிற அவலங்களுக்கு கவர்மெண்ட் தான் காரணமே. இந்த இலவசத்துக்கு நம்ம மக்கள் அலைகிற மாதிரி அது கம்மியாக விற்கிது சாராயம் அப்படின்றக்காண்டி ஓடி போய் அவங்க குடிக்கிறாங்க. அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குன்றது அவங்க உணராமையே விட்டுட்டாங்க. நீங்கள் தலைவன் சரி இருந்தால் தாங்க தொண்டன் கரெக்டாக இருப்பான். எனக்கு கள்ளச்சாராயம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் காய்ச்சற சாராயத்தையும் நிப்பாட்டுங்க. அதுதான் நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். காஷ்மீரில் இன்னைக்கு 4 பேர் செத்தாங்க, 3 பேர் செத்தாங்க, 10 பேர் செத்தாங்க, 50 பேர் செத்தாங்க, இந்த மாதிரி தான் நியூஸ் வரும். இப்போ அந்த மாதிரி நியூஸே எதுவுமே வர்றதில்லை. காஷ்மீரை அமைதி பூங்காவாக மாற்றிட்டார். முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போகாதுன்றது வருத்தமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேளுங்க, அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்க மக்கள் இப்போதைக்கு அவங்க மேலே ரொம்ப பலமான ஒரு எதிர்ப்பில் இருக்காங்க. இது ஒவ்வொரு இது அடித்தளமான ஒரு, நம்ம சொல்ல போனோம்னா இது அரசியல் பிரச்சனையாக போயிடும். ஆனாலும் நான் பொதுமக்கள் ஒரு அடிமட்டமான ஒரு கிராமத்திலேருந்து வந்தோம் அப்படின்றக்காண்டி எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். இந்த கவர்மெண்ட்டு இந்த சாராய கடையில் நினைக்கிற அவலங்களுக்கு கவர்மெண்ட்டு தான் காரணமே. இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சாராய கடையில் பார்த்தீங்கன்னா ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கான் இல்லையா? அப்போ இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, காய்ச்சலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு யார் காரணம்னா உள்ளவங்க லோக்கல் ஆள் தான் காரணம். அதுக்கு எல்லாமே இதை கவர்மெண்ட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு இல்லை, எல்லா போலீஸுக்கும் தெரியும், எல்லா இதுக்குமே தெரியும். இன்றைக்கி மக்களுடைய ஒவ்வொரு உயிரும் அவங்களால 10 லட்சம் கொடுக்குறாங்க, ஓகே. ஆனால் அந்த 10 உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? தன் தாய் குழந்தை தகப்பனை விட்டுட்டு அழுகிற அந்த உணர்வுகளை நம்மளால் நினைக்கும் போது வேதனையாக இருக்கும். ஏன்னா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதோடைய உணர்வு என்னன்னு தெரியும். இன்றைக்கி ஒரு கணவனை இழக்கிற மனைவியும் சரி, தகப்பனை இழந்த குழந்தையும் சரி, இந்த கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துட சொல்லுங்க பார்ப்பான். கொடுக்க முடியாது உங்களால். ஏன்னா 10 லட்சத்தை கொடுத்துட்டு அதோட மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதை மறந்தாங்கன்னா மக்கள் மடையர்கள் தான் நான் சொல்லுவேன். பார்லிமெண்ட்டில் 40 எம்பிகளும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, எம்கே ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னாங்க. அதோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? எம்கே ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலினும் வாழ்க. இதுக்கப்புறமா அவரோட பையன் இன்பநிதி ஸ்டாலினும் வாழ்க. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு பையன் பிறந்தா அவரும் வாழ்க. இதுதான் வாரிசு அரசியல். நம்ம அரசியலுக்கு தேவையில்லை. வாரிசு அரசியலில் வச்சு நம்ம நாட்டை யாரும் முன்னேற்ற முடியாது. அவங்களோட வளர்ச்சியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதில் அவங்க குடும்ப முன்னேற்றம் அதை மட்டும்தான் அவங்க கருத்தில் எடுத்துன்னு, மற்றபடி நம்ம நாட்டுக்கு நல்லது அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு, அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க பையனுக்குன்னு ஓட்டு போட்டெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாரிசு போட்டு என்னத்தை சாதிக்க போகிறாங்க? ஒன்றும் இல்லையே. இப்போது நரேந்திர மோடிக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் வந்தார் இப்போது பிஜேபியில். அந்த மாதிரி புதுசாக யாராவது, அதுக்கு முன்னாடி அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தார், அவர் யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. புதுசாக வந்தாங்க. அந்த மாதிரி வாரிசு அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இந்த மாதிரி அரசியல் நம்மளுக்கு தேவையா? வாரிசு அரசியலை நம்ம ஒதுக்கிடுவோம். ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும். அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க பணம் போது சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க சொல்லு.
ஆட்டோ ஓட்டுறாங்கள பற்றி வச்சா நல்லாயிருக்கும். ஒரு ஆப் ஆப்பு இப்போ எதனா ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டா நல்லா ஆட்டோ ஓட்டுறது. எவ்வளோ இப்போ நம்பி ஓட்டுறதுக்கு தமிழ்நாடு ஆப்னு எதனா ஒன்று ஓப்பன் பண்ணால் அப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு நாங்களாம் கஷ்டப்படாமல் இருப்போம்ல. கேஸ் வேலை எல்லாமே ஏறி போச்சு. குடும்பத்தில் இன்னும் நூறுரூவா கொடுத்து வாங்கிப்பாங்களா? எல்லாம் கவர்மெண்ட்டை மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு தான் இருக்கும், ஏமாந்து தான் இருக்கும். என்னான்ற நீ சொல்லு. எல்லாம் ஓட்டு போட்டு ஏமாந்து தான் இருக்கும். ஆக்சிடென்ட் தான் நடக்குது, ஒன்றுமே நடக்க போகுது. பிடிச்சி செத்தவொடனே 10 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாங்க. நீ சொல்லு. ஆட்டோ ஓட்டுறவங்க அதுக்குள்ளே கொடுத்தா தான் நிதி எதனா கொடுத்தா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது அதான் அரசாங்கம் வந்து எல்லா உதவியும் செய்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து எதிர்பாராத விதமாக வந்து கள்ள சாராயத்தை வந்து சமூக விரோதிகள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஏழை மக்கள் தெரியாமல் குடிச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு உண்டான நிவாரணமும் தமிழ்நாடு அரசு செய்கிறாங்க. மந்திரிங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் தான். நிவாரணம் கொடுத்தா போதுமாண்ணா? நிவாரணம் வந்து அது வந்து காவல்துறையும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, எங்கேயோ ஒரு சிறு தவறு திடீர்னு நடக்கிறத வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன அது வந்து சமூக திடீர்னு செய்கிறாங்க. அவங்களுடைய பார்வைக்கு வர்றதெல்லாம் தமிழ்நாடு அரசும் சரி, காவல்துறையும் சரி சரியான முறையில் தான் பார்க்குறாங்க. அது ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் உள்ள சமூக விரோதிகள் செய்கிற திடீர் தப்பால் இழப்பு ஏற்படுது. யாரும் வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கு, அவ்வளோ யாருன்னு சொல்ல முடியும். எல்லாமே அப்படி தான் இருக்கிறானுங்க. ஒன்று மாற்றி ஒன்று அப்படி தான் இருக்கிறாங்க. இவன் மாற்றி அவன் மாற்றி இப்படி தான் இருக்காங்க. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை எதிர்பார்க்கலாம், அதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் ஏதாவது குறையும், இந்த பிரச்சனைகளாக இருக்காது, லஞ்ச லாவணியும் குறையலாம். நம்மளால ஆட்சி மாற்றம் வேணும். இவங்க 2 பேருமே மாற்றி தமிழ்நாடு வீணாக போச்சு, அவ்வளோதான். அவர் கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டார். ஏன்னா சாராயம் விற்கிறவரே அவர் தானே, அவரோட ஆளுங்க தானே விற்கிறாங்க. அங்கே அவருக்கு தெரியாத எதுவுமே நடக்காது. அங்கே ஆட்சியில் இருக்கிற அதிகாரிங்க, போலீஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களோட இதில் தான் அவங்க விற்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சு நான் தான் தப்பு பண்ணிட்டு தான் ஜனங்கிட்ட போய் ஏன்டா திட்டு வாங்கணும் அப்படின்ட்டு அவர் போகாத இருக்கிறார். இதுதான் உண்மையான காரணம். அவர் போகமாட்டார். அவர் என்றைக்குமே அவர் கள்ளசாராயம் சாவுக்கு 10 லட்சம் கொடுக்குறார். நல்ல சாவுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறாரா? சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாரு. அப்போனா என்ன கூட கள்ளக்குறிச்சி கூட்டின்னு போய் விடுங்க, நான் கூட சாராயம் குடிக்கிறேன். யாருக்கும் அது பிச்சை போடுங்க 10 லட்சம். ஏன் 10 லட்சத்தை? இந்த மாதிரியெல்லாம் ஆட்சியெல்லாம் பண்ணாலாம் நீங்களாம் நிலைக்க முடியாது. கள்ளசாராயம் அந்த மெத்தனால் வாங்கி குடிக்கிறாங்களே, அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது. அதை வந்து ஒழிக்கிறதுக்கு உங்கள் அரசாட்சியில் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீங்கள் அதை எடுங்க ஐயா. நீங்கள் அதை விட்டுட்டு லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் இது பண்ணின்னு தூண்டி விட்டுட்டு பின்னாடி வந்து நாங்கள் மது விலக்கை அமுல்படுத்துவோம்ட்டு முதல் கையெழுத்து அதுதான் போடுவேன். நான் முதல்வராக பதவி ஏற்றா அப்படின்ட்டு பேட்டி கொடுத்தாரு. 3 வருஷம் ஆயிடுச்சு, 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் என்ன பண்ணார்? கள்ளசாராயம் தான் ஓடுது நம்ம நாட்டில். இது தேவையா? மு.க. ஸ்டாலின் ஆட்சி தேவையே இல்லையா? நம்ம நாட்டுக்கு தேவையில்லையா? அவரால் எந்த நல்லதும் நடக்கலையா யாருக்கும்? இப்போ நான் இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுனால என்ன கூட நாளைக்கு வந்து இங்கே அடிப்பாங்க, உதைப்பாங்க, வெட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. என் உயிருக்கு எனக்கே கேரண்டி கிடையாது. இருந்தாலும் துணிஞ்சு சொல்கிறேன், செத்தாலும் பரவாயில்ல. நம்ம நாட்டுக்கு பிஜேபி தான் வேணும். ஒரு துணிஞ்சு செய்கிற ஆளுங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவை. சும்மா வாரிசு அரசியல் இந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இதை சார்ந்த ஒரு அமைச்சரே வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு இழிவான வார்த்தைன்றது அவங்களுக்கு தெரியுதானது இல்லை, எங்களை போல ஏழைகளுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் வந்து அது வந்து அடித்தளமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் ஒன்றும் பணக்காரங்க ஏசிலேயோ கார்லேயோ போகிறவங்க இல்லை. நாங்கள் உழைக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுவாங்க, ஏன்னா உழைக்கிறவங்க வந்து அந்த 1 நிமிஷம் தண்ணி அடித்தா தான் தன்னுடைய இந்த களைப்புகள்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து கோட்டரை வந்து ரொம்ப மலிவு விலையில் கொடுக்குறோம். அது என்ன கட்டிங்காக கொடுக்குறோமா என்னவோ சொன்னாங்க, எங்களுக்கு சரியாக அதை தெரியல. ஆனால் அது கவர்மெண்ட்டே இப்படி செய்யும் போது அதை ஃபாலோ பண்ணுற அவங்க கட்சிக்காரங்க தாராளமாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இத்தனை உயிர் இழந்திருக்கே, இதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது? மிஞ்சி போனால் அதிகாரியை இடமாற்றம் பண்ணுவாங்க.
ஏன்னா சுத்தமாக வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த இதில் இருந்து அடுத்தடுத்துக்கு தூக்கி போட போகிறாங்க. ஆனால் அவங்க என்னென்னா அது அவங்களுக்கு சர்வசாதாரணமாகவே தெரியும். இப்போ ஒரு இது சாராயம் காய்ச்சி இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரலாக அது நம்ம பார்க்குறோம் இல்லையா, யூடியூப்பில் பார்க்குறோம், நியூஸ் எல்லாம் பார்க்குறோம், பேரலாக. அப்போ ஒரே நாளில் செய்ய போகிற விஷயம் கிடையாது. இதில் அவங்க தாயாருடைய பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காய்ச்சினவங்களுடைய தாயார் பேட்டி கொடுத்தான்னு நினைக்கிறேன். அவங்க தெரியாமல் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதில் கேட்குறாங்க, என் பையன் தான்றாங்க கடைசியில். இந்த இவர் என் தான் போய் சரணடைஞ்சிட்டாரு என் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அக்கிரமமான ஒரு இது. அப்போ தெரிஞ்சு அதாவது அங்கே உள்ளவங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயே இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா. இப்போ கம்மியாக கொடுத்தா எல்லாம் இப்போ தான் பார்த்தீங்களா, இந்த இலவசத்துக்கு நம்ம மக்கள் அலைகிற மாதிரி அது கம்மியாக விற்கிது சாராயம் அப்படின்றக்காண்டி ஓடி போய் அவங்க குடிக்கிறாங்க. அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குன்றது அவங்க உணராமையே விட்டுட்டாங்க. இன்றைக்கி தான் அதாவது ஒரு உயிர் சேதம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு இழப்புக்கு பிறகு தான் அதை வந்து விழித்து கொள்கிறான். ஏன் இதுக்கு முன்னாடியே மக்கள் ஏன் விழித்து கொள்ள மாட்டாங்கன்னே தெரியல இல்லையா. நம்ம வந்து காய்ச்சுறாங்க இது பண்ணுறாங்கன்னா உடனே லோக்கல் வந்து நம்ம போலீஸுக்கு தகவல் கொடுத்தாலும் அது எடுபடாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, வேலியே பயிர் மேயுது. அதை தான் நான் சாட்டை சொல்ல முடியும் இல்லையா. வேலியே பயிர் மேய்ஞ்ச கதை தான் இதெல்லாம். பொதுமக்கள் யார்கிட்ட போய் முறையிட முடியும் சொல்லுங்கள்? முறையிடுறவங்களே தான் தவறான வழிக்கு நடத்துறீங்க பொதுமக்களை. அப்புறம் நாங்கள் எங்கேயும் போய் முறையிட முடியும்? முறையிட்டோம்னா நாங்கள் மறுநாள் காணாமல் போயிடுவோம், எங்கள் ஃபேமிலியே காணாமல் பண்ணிடுவோம். யார்கிட்ட போய் முறையிட சொல்கிறீங்க சொல்லுங்கள்? அப்போ யார் தான் இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, விடியலை நோக்கி தான் நம்மளுடைய எதிர்காலங்கள் வந்து யாராச்சும் நம்மளுக்கு விடியலுக்கு நம்மளுக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடு தான் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் நல்லவங்க, இளைஞர் எல்லாருமே வந்து கெட்டு போயிட்டாங்க இல்லை. அதனால அதாவது சமுதாய நோக்கோடு வாழ்கிறவங்கலாம் அதுதான் செஞ்சுட்டு இருக்கான். இந்த இதுக்கு என்னைக்கு நம்ம விடியலை நோக்கி போவோம், இதுக்கு யார் இந்த விடியலுக்கு தலைவனாக வருவா அப்படின்னு தான் நாங்கள்லாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆனால் சாராய கடை தான் வாழ்க்கை, அதனால தான் அந்த கவர்மெண்ட்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது வந்து மடத்தனமான வேலை இல்லையா. இந்த எவ்வளவோ ஒரு வருஷம் நினைக்கிறேன், எவ்வளோ யூடியூப் டிவி அது இதுலாம் இந்த சாராய கடையை பற்றி போட்டு நார் அடித்தாங்க. மந்திரியை மாற்றினாங்க, மக்களும் மாறல, அரசாங்கமும் மாறல இல்லையா. மந்திரி மட்டும் மாறினார். ஆனால் மந்திரி அதையே அவரை விட ஒரு டெவலப்பாகவே தான் இருக்கார். புரியுதா? இந்த அவலத்துக்கு யார் காரணம் அப்படின்னா மக்கள், கவர்மெண்ட் அதை வந்து சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் தலைவன் சரி இருந்தால் தாங்க தொண்டன் கரெக்டாக இருப்பான் இல்லையா. நம்ம ஒரு நாட்டை ஆள்றவங்க நம்ம கரெக்டாக இருந்தால் தான் பொதுமக்கள் கரெக்டாக இருப்பான். நீங்கள் தவறு செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண தண்டனை கொடுக்குறீங்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் பைக்கில் போகிறவனை பாருங்கள், திருட மாதிரி பிடிக்கிறீங்க. நான் அவங்களை நோட் பண்ணியிருக்கேன். இவன் தவறு செய்கிறான், அவன் கொலை செய்கிறான், கொலை பண்ணுறான், மக்கள் விரோத செயல் பூராமல் செய்கிறான். அவன்லாம் 2 நாளில் வெளில வந்துடுறான். பைக்காரன் ஒன்றுமே இல்லை, நல்லா போகிறான், அவனை மல்லு கட்டி பிடிக்கிறீங்க. அவன் திருடனா? இதை பண்ணுங்க, இதை ஒழுங்கு சமுதாயம் திருந்துன்னா அடித்தளமான மக்களுக்கு துன்பம் எது நேருதோ அவங்கள கடுமையாக தண்டிங்க. தூக்கு தண்டனை கொடுங்க பாருங்களா, கொடுக்க முடியாது. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாமே கட்சி, அதனால் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம். அப்போ யார் தான் விடியலுக்கு இது? அப்போ நாங்கள் விடியலை நோக்கி போவோம், மாறுதலை நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருப்போம். எங்கள் வாழ்க்கையில் நாங்களாம் பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்களாம் ஒரு கட்சிக்கே ஓட்டு போட்டு எங்கள் கை தேஞ்சு கொண்டு இந்த தடவை மாறுதலுக்காண்டி ஒன்று போட்டோம். ஆனால் வரல, அதான் வேதனை எங்களுக்கு இல்லையா. அப்போ மாறுதலை தேடித்தான் நாங்கள் போவோம். அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம், அரசாங்கம் தான் காரணம். உள்ள ஏழை மக்களுடைய நாடி நரம்பை பிடிச்சு பார்க்குறக்கே ஆள் கிடையாகும் போது நாங்கள் யார்கிட்ட போய் நிற்போம்? யாரோ ஒரு துடிப்புள்ள இளைஞன் வந்தாலும் அவங்க பின்னாடி போகிறத நாங்கள் பார்ப்போம். இந்த சமுதாயம் திருந்தணும், இந்த நாடு நல்லபடியாக மலரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் தயவு செய்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏழைகள் அப்படின்ற ஒரு பாமர மக்கள்ன்றதுக்காண்டி சொல்கிறோம். எனக்கு கள்ளச்சாராயம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் காய்ச்சற சாராயத்தையும் நிப்பாட்டுங்க. அதுதான் நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். அப்போ தான் இந்த சமுதாயம் ஒளிமிகும், இல்லைன்னா ஒளிராது. மோடி 10 வருஷமா நம்ம நாட்டை ஆண்டார். ஏதாவது ஒரு குறை அவர் மேலே வந்திருக்குதா, இல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்குதா, ஊழல் வழக்கில் சிக்கினாரா? அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவர் மேலே கிடையாது. உலகத்தில் 13வது இடத்துல இருந்த நாட்டை நம்ம இந்திய நாட்டை எடுத்துன்னு வந்து 5வது இடத்துக்கு எடுத்துன்னு வந்து வச்சார். இந்த வாட்டி எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கம்மா அப்படின்ட்டு ஊராக போய் சுற்றினார். நான் 3வது இடத்துக்கு கொண்டு வரேன் இந்த வாட்டி நான் வந்தா, உங்கள் எல்லாருக்கும் இன்னும் நல்லது. இந்தியா பொருளாதார நாட்டில் 3வது பொருளாதார உயர்ந்த நாடாக மாற்றுவேன்னு சொன்னார். ஆனால் ஜனங்களுக்கு அது புரியல. கொஞ்சம் பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க. போட்டாலும் பரவாயில்ல, இப்போ அவர் தான் இருக்கார். இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டியோடு இல்லைன்றப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.
பெரும்பான்மையோட இருந்திருந்தாருன்னா அவர் சொன்னதெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவருக்கு சீக்கிரமே சாதிச்சிருப்பார். அவர் இந்த 5 வருஷத்துல செய்யறத இன்னும் ஒரு 6 மாசத்துலயே செஞ்சுட்டு இருப்பார். இப்போ அவருக்கு வந்து ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. ஏன்னா எதிர்கட்சிகள், உதிரி கட்சிகள் அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் எல்லாமே பண்ண முடியும். அதனால அவரோட ஆட்சி நல்ல ஆட்சி தான். அவர் வந்து நல்லதான் பண்ணுறாரு. அவர் யாருக்கும் எந்த இதுவும் இது வரைக்கும் எந்த இதுவும் பிரச்சனையும் எதுவும் வந்ததில்லை. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அது பண்ணி இன்னைக்கு காஷ்மீரில் சண்டை சண்டை சண்டைன்ட்டு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் காஷ்மீரில் இன்னைக்கு 4 பேர் செத்தாங்க, 3 பேர் செத்தாங்க, 10 பேர் செத்தாங்க, 50 பேர் செத்தாங்க, இந்த மாதிரி தான் நியூஸ் வரும். இப்போ அந்த மாதிரி நியூஸே எதுவுமே வர்றதில்ல. காஷ்மீரை அமைதி பூங்காவாக மாற்றிட்டார். 60 வருஷம் 70 வருஷம் காங்கிரஸ் தான் ஆண்டாங்க. அவங்களெல்லாம் மாற்ற முடியல. மோடி வந்து இந்த ஒரு 10 வருஷத்தில் அவர் கரெக்டாக மாற்றிட்டார். அதனால மோடியை பாராட்டலாம். தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்றத்தை கழக கூட்டணி வந்து 40 எம்பியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு யார் அவங்க வெற்றி பெறறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களுடைய விசுவாசத்துக்கு அவங்களுக்கு வாழ்க சொல்கிறாங்க. சரி, இப்போது இங்கே எந்த கட்சி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி வந்தால் அதை இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது. 2026 தான். ஆமாம், அது இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது. அது மக்கள் முடிவு பண்ணணும் யார் வரணும்னு சொல்லிட்டு. இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ 60 பேர் இறந்துருக்காங்க இல்லையா? 60 பேர் முடிஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுடைய கேர்லெஸ், தமிழ்நாடு அரசுடைய கேர்லெஸ், அவ்வளோதான். கொஞ்சம் போன வருஷமே நடந்தது, உஷாராக இருந்திருக்கலாம், உஷாராக இல்லை. கனிமொழி அவர் மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் வாய் வார்த்தை சொல்கிறதோட சரிண்ணா, நடத்துகிறதே இவங்க தான் திருப்பி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா, சொல்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ எப்படி கொண்டு வருவாங்க? இப்போ கொண்டு வர மாட்டாங்க. கல்லுக்கடையும் கொண்டு வர மாட்டாங்க. இந்த ஆட்சி அடுத்த ஆட்சி வந்தாலும் இதுதான் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் ஒழிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்துருக்காங்க. திரும்பவும் அதே சம்பவம் நடக்கும். மறக்கானது 22 பேர், இப்போ 60 பேர். இன்னும் சீரியஸாக இருக்காங்க, ஒரு 4-5 பேர் சீரியஸாக இருக்காங்க, பாக்கி தப்பிச்சிட்டாங்க. கனிமொழி அவர்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வரேன்னாங்க, அது இது வரைக்கும் கொண்டு வரல சார். உங்கெல்லாம் வந்து அரசியலுக்காண்டி பேசுனாங்க சார். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் விதவை பெண்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்கள பேட்டி எடுக்க ஒன்றா ஓடுறாங்க. ஏன்? அப்போ அரசியலுக்கு வந்தால் ஒன்று, தான் ஆண்டா ஒன்று, ஆள் ஆட்டினா ஒன்றுனா என்ன அர்த்தம்? நாங்கள் கையெழுத்து சாராய கடையை ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஒழிக்க வேண்டியதுன்னா இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு சார். மக்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் வளர்ந்துருக்கோ இல்லையா? சாராய கடை வளர்ந்துருக்கு இல்லையா? சாராய கடை நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் என்ன பொய் சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த பிராந்தி கடையுடைய விலையை ஏற்றினா மக்கள் குடிக்க மாட்டாங்கண்ணா. அப்படி இல்லை. உங்களுக்கு நீங்கள் நடத்துகிற ஃபேக்ட்ரி எல்லாம் வளரணுன்ற நோக்கத்தில் தான் நீங்கள் செய்கிறீங்களே தவிர மக்களுக்காண்டி செய்யலை. மக்களுக்கு செய்யணும்னு அந்த சாராய கடையே வேண்டாமே. அவ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உடனே கள்ளச்சாராயம் பெருகுன்பாங்க இல்லையா? அப்போ நீ மக்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே கொடுத்து பண்ணாத இல்லை. ஏன் குடிக்க அலோவ் பண்ணுற? நீங்கள் குடிச்சு ரோட்டில் நடந்தால் மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க இல்லையா? குடிக்கிறதுக்கு நீங்கள் தானே சொல்கிறீங்க. நீங்களே எல்லாமே சொல்லிக்கிறீங்க. நீங்களே பணத்தை பறிக்கிறதுக்கு மக்களுடைய பணத்தை நீங்கள் தான் அங்கே தட்டி பறிக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொருத்தான் மாடு படத்தான் கிடக்கிறான். அவன் தான் சாராய கடை 12 மணிக்கு பாருங்கள், சொர்க்கவாசல் துறக்க மாதிரி நிற்கிறான். ஏன்னா பொண்டாட்டியோட தாலியை விற்று வீட்டில் இருக்க. நேற்று ஒரு தகப்பனார் அழுகிறாருங்க. 35 வயசு பையன் என்ன பண்ணுறான்னா, வீட்டில் வந்து நாங்கள் வெளியில் வந்தோன்னே 35 வயசு பையன் என்னவோ டிகிரி படிச்சிருக்கான், ஆனால் இந்த குடிக்க அடிமை ஆன பிறகு நாங்கள் வந்தோடனே எங்கள் அண்டா உண்டாலாம் எடுத்து விற்கிறாங்க அப்படின்னு வேதனையோடு சொல்கிறாருங்க. தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் எல்லாம் யார் காரணம்? கவர்மெண்ட் தான் காரணம், அரசு தான் காரணம். ஆட்சிக்கு வந்தால் ஒன்று, ஆட்சிக்கு வராட்டினா ஒன்று, அப்படிலாம் பேசக்கூடாது. எப்போ ஒரே மாதிரியே இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சமூக ஆர்வலர்கள் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான்லாம். ஏன்? ஒரு வேற கவர்மெண்ட் செஞ்சால் மட்டும் கொடி பிடிக்கிற ரோடா இது பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது. இன்னைக்கு என்ன செத்து போயிட்டீங்களா? இன்னைக்கு அத்தனை பேருடைய தாலி இறந்துருக்கு. எத்தனை பிள்ளைங்க தன் தகப்பனாருடைய வாழ்க்கையை, தகப்பனார் போனதுக்கு பிறகு அனாதையா, தாய் போனதுக்கு பிறகு அனாதையா நிற்கிறாங்களே. அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுவா? அந்த 10 லட்சம் காப்பாற்றிடுமா? எப்படி காப்பாற்றும்? அவங்களுடைய வாழ்வாதாரமே தகப்பன் தான் இல்லையா? இதுக்குள்ள ஏன் கள்ளச்சாராயம்? அப்போ நீங்கள் தானே ஊக்குவிக்கிறீங்க. இங்கே நான் நினைக்கிறேன், ஒரு சமுதாயத்தை, ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு இது நடந்தால் அவனை பிடிதான்ற எப்படி உனக்கு தெரியுது? கள்ளச்சாராயம் பேரலாக காய்ச்சி வெட்டி இது பண்ணுறான். அப்போ ஒரு நாளில் நடக்கிறது, அதெல்லாம் வருடக்கணக்காக நடக்குது. ஏன்னா பயந்துக்கிட்டு யாரும் சொல்கிறது கிடையாது. சொன்னால் நீ இருக்க மாட்டேன் மறுநாள்
என்ன பண்ண முடியும்? எம்கே ஸ்டாலின் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவராக திகழ்கிறார். அவர் தான் கிங் மேக்கர் மாதிரி அங்கே ஃபிலிம் காட்டின்னு சுற்றுறார். இருந்தாலும் முக ஸ்டாலின் மேலே எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர் ஒரு கிங் மேக்கர் தான். இப்போ 40க்கு 40ன்னு சொல்லி அடித்தார். அதில் அவர் வந்து ஒரு கில்லி மாதிரி. ஆனால் இந்தியா கூட்டணின்றது வந்து நிலைக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. அது நிரந்தரம்லாம் கிடையாது. அவங்க அப்பா கருணாநிதி இருந்தார். அவர் வந்து அதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சியில் கூட்டணி வச்சாருன்றது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். யாருக்குமே தெரியாத விஷயம் இல்லை. இவர் வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு ஒன்று உருவாக்கணுன்ட்டு இந்தியா கூட்டணி நான் தான் ஒரு இது அப்படின்ட்டு போய் ராகுல் காந்தி கிட்ட போய் உக்காந்துன்னு என்னோட சகோதரர் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அனுப்புகிறார். என்னோட சகோதரன்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அனுப்புகிறார். அதெல்லாம் வந்து ஒரு இதுதான், கண்துடைப்புகள்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபிலிம். அவர் ஆட்சியில் இது வந்து ஒரு ஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. மற்றபடி அவர் ஆட்சியில் பெருசாக நாட்டு ஜனங்க நல்லா இருக்கணும், நாட்டு ஜனங்க யாரும் வறுமையில் வாடக்கூடாது, நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. எல்லாமே இப்படி தான். இந்தியா கூட்டணி மொத்தமே அப்படி தான் இருக்குது. அவங்க இன்னைக்கு வந்து 245 சீட்டு ஜெயிச்சாங்களா இந்தியா கூட்டணி. அதில் காங்கிரஸ் எவ்வளோ ஜெயிச்சுது? 99 சீட்டு ஜெயிச்சு. மிச்சம் இவங்கெல்லாம் கூட்டணி சில்லற கட்சிங்கள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு 245 சீட்டுன்னு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியாக உக்காந்துருக்காங்க. ஒரு கட்சியும் தனித்தனியாக அவங்கெல்லாம் பிரிஞ்சிருவாங்க. எப்போ பிரிவாங்க, எப்போ இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்கவுங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் அவங்கவுங்க இது பண்ணுவாங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்ட்டுலாம் ஒரு நல்ல எண்ணத்தோடலாம் அவங்கெல்லாம் இது பண்ணல. ஆனால் மோடி அரசியல் வந்து மோடி வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தான் அவர் செயல்படுறார். சும்மா சின்னதுக்கெல்லாம் கேஸை போட்டுக்கிட்டு விரட்டி அவனை பொடி விரட்டி இவனை பொடின்றான். இந்த உயிர் போச்சே திருப்பி தர முடியுமா? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, இந்த இது என்னைக்கு இந்த மது இது குறையுதோ, நான் சொல்கிறேன் கள்ளுக்கடையை திறங்கன்னு சொல்கிறாங்க. கள்ளுக்கடையை திறந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் போதை தானே அப்படின்றாங்க. அது உடலுக்கு நல்லது இல்லையா? அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருடைய ஏழை பணமரம் ஏறுறானே அவனெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த சமுதாயமே அழிஞ்சிக்கிட்டு வருது. இன்னைக்கு அந்த அவங்களுடைய தொழிலே அழியுது. ஏன் நீங்கள் அந்த சொல்கிறீங்களே குடிக்க ஏழை பெண்கள்லாம் விதவை ஆகுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அது 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்க. தன்னுடைய வேலை சொந்த வேலை கவர்மெண்ட்டில் கொண்டாந்து பால் எப்படி ஊற்றுறாம கவர்மெண்ட்டுக்கு ஊற்றி அவன் அது மூலியமாக அது சத்து தான் குடிச்சிட்டு ரோட்டில் இது மாதிரிலாம் சாக மாட்டான். வகிரி எரியாது, உடலுக்கு குளிர்ச்சி. ஏன் அதை கொண்டு வந்தானே இந்த சாரை இதை பூரா ஓடிட்டு கல்லுக்கடையை தொடங்க. நீனும் வாழ்வ, கவர்மெண்ட்டும் வாழும், அதை விற்கிற மக்கள் அவன் அந்த இது இனத்தவரை வாழ்வான்ல, அவன் வாழ்க்கையிலையும் விளக்கேற்ற வைக்கலாம்ல. நீங்க மட்டும்தான் வாழணும்னு சொல்லி தாங்க கல்லுக்கடை வாழ்ந்த இந்த முட்டாள் ஜனங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது சார் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் உங்களை சார்ந்து வந்தேன்னா உங்களை நான் ஜால்ரா தட்டி தான் ஆகணும். ஒரு கட்சிக்கு அடுத்து இப்போ நம்ம அவங்க தலைவர் இருந்தாங்க, அதுக்கு பிறகு இந்த தலைவர் வந்தாங்க, இதுக்கு பிறகு இவர் இருக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதில் வாழ்கன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல இல்லையா? ஒரு தலைவன் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் தான் வாழ்கன்னு சொல்லணும், அதான் ரீசன். அப்போ ஒரு தலை இருக்கும்போது வாழ ஆடுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு அதுக்கு சம்மந்தம் இருந்தாலும் அது தப்பான விஷயம் தான் இல்லையா? இன்பநிதி வாழ கூட சொல்லுவாங்க போல. ஆமாம், அதுதான் சார் வாழுங்க. அதான் சார் நான் சொல்கிறேன், ஜால்ராக்கள்லாம் அதுதான். ஜால்ராக்கள்கிட்டலாம் போய் நம்ம வந்து என்னங்க இப்படி சொன்னீங்களே கேட்டிங்கன்னா அவன் 1000 கதை சொல்லுவான் என்னையா. அதனால நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது அவங்களுடைய உட்கட்சி மட்டும் இல்லை, அது அவங்களுடைய ரத்தத்தை ஊறி போன ஜால்ரா திட்டதெல்லாம். நீ தப்பே பண்ணியிருக்காங்கல்ல, தப்பு பண்ணி இப்போ மக்கள் சேர்த்து போயிட்டாங்களே, அவங்க ஆப்போசிட்டாக பண்ணாங்க இல்லை அவங்களுடைய இது பார்ட்னர்ஷிப்பான கட்சிகள்லாம் என்னமாச்சும் ஒரு அறிக்கை விட்டுச்சா? ஒரு கட்சிக்காரன் சொல்கிறாரு இது என்ன முதல்வருக்கு தெரியவே தெரியாது வியாபாரம் பண்ணுறது. அப்போ முதல்வர் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா வியாபாரம் பண்ணுறதுக்கு? ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாரு, நான் எந்த கட்சின்லாம் சொல்ல விரும்பல,
அந்த கட்சி தலைவர் சொல்கிறாரு முதல்வருக்கு இந்த சாராயம் விற்கிறது தெரியவே தெரியாதுன்றார். அப்போ இவரெல்லாம் எதுக்கு கட்சியை நடத்துகிறானுங்கன்னு எனக்கும் தெரியவே இல்லை. முதல்வர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரா அந்த இதில் அந்த மூலையில் அந்த இதில் போய் நீங்கள் விற்கிங்கன்னு? ஒரு மூலையில் ஒரு சமுதாயத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்கன்னா முதல்வருக்கு ஒருத்தன் கொலை விழுந்துருச்சுன்னா சட்டசபையில் வந்து முதல்வர் நேரடியாக போய் பேசுகிற மாதிரி தானே அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அப்போ இது தெரியாது அவங்களுக்கு விற்காததெல்லாம்? ஒன்று முதல்வரை ஏமாத்துறாங்களா இல்லை பொதுமக்களை ஏமாத்துறாங்களான்னு தெரியல இந்த அதிகாரிகள்லாம். எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்ண்ணா? சார் ஆட்சி எந்த ஆட்சியில் சார் நாங்கள் புதுசாக அதாவது தமிழ்நாட்டிலே ஆளாத ஒரு ஆட்சியை எதிர்பார்க்குறோம். அதான் ஒரு இளைஞன், துடிப்பான இளைஞன், ஐபிஎஸ் அவரை எதிர்பார்க்குறோம். அண்ணாமலை அவர்களா? நான் நேரடியாக தான் சொல்ல விரும்பலை இல்லையா, அவங்கள எதிர்பார்க்குறோம். அவங்க வந்து அந்த நாடு சுபிச்சமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க ஐபிஎஸ்ஸாக இருந்து இந்த துறையில் என்ன இருந்தது, இந்த துறையில் என்ன இருந்ததுன்னு புள்ளி விவரமாக சொல்கிறவர். அது படித்தவனுக்கும் ஆறறி உள்ளவனுக்கு மட்டும்தான் அவருடைய துடிப்பு என்னன்னு தெரியும். அது இல்லாதவனை பற்றி சொல்கிறதுக்கு நான் இது பண்ணலை.